இதயம் wishes you a very happy new year. தமிழக மக்கள் போலவே எங்கள் மனதிலும் இருக்கின்ற கேள்வி, யார் அந்த சார்? மிகவும் மனதிற்கு வேதனையாக நாங்கள் பெண்கள் அனைவரும் இப்போ பதிவு செய்கிறோம். முதலில் தமிழக அரசிற்கு எனது கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சகோதரிகள் எல்லோரும் வந்திருக்காங்க. எங்களது மகளிரணி தலைவி உமாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க நேற்று கைதாகி இருக்கிறாங்க. சகோதரி குஷ்பு அவர்கள் நேற்று கைதாகி இருக்கிறார்கள். டாக்டர் சரஸ்வதி எம்எல்ஏ அவர்கள் கைதாகி இருக்கிறார்கள். இது ஏன் கைது? பெண்களுக்கான பிரச்சனைகளை பெண் தலைவர்கள் தமிழக வீதிகளில் வந்து குரல் எழுப்ப முடியாத ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு நாங்கள் எங்களது வன்மையான கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த வழக்கை பொறுத்த மட்டில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவில் கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இன்னொரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படி என்றால் அந்த சாரை ஏன் மறைக்கிறீர்கள்? அந்த சார் எங்கே இருக்கிறார்? ஏன் போலீஸ் கமிஷனர் முதல் நாள் சொல்லும் பொழுது சார்லாம் இல்லை, இவர்தான் குற்றவாளி என்று ஏன் சொன்னார்? யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இதை மைக்குக்கே பொறுக்கலப்பா. தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை மைக்குக்கே பொறுவில்லை. சன் டிவி மைக்கே கீழே விழுந்ததுன்னா நாங்க என்ன பண்றோம்? எந்த வேலை நாங்க சொல்ற ஆக எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சார்? எந்த பகுதியை சார்ந்தவர் இந்த சார்? இது இன்று எங்களுக்கு தெரிய வேண்டும். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கனிவோடு நாங்கள் எல்லோரும் எங்களது கருத்துக்களை சொல்வதற்கு பொறுமையாக கேட்டறிந்தார்கள். ஆக அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல, நாங்கள் எங்களது கோரிக்கையில் கொடுத்திருப்பது தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 30/8/2024 4வது படிக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி 14/8/24 4 மனிதர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 6/8/2023 வலசரவாக்கத்தில் இதே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதே போல 12/4/2023 ஒரு 6 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. 2/1/2023 2 நபர்கள் டிஎம்கே யூத் விங்கோடு தொடர்புள்ளவர்கள் இதே போல ஒரு செக்ஷுவல் அசால்ட்டை ஒரு விமன் கான்ஸ்டபிள் மேல நடத்தியிருக்காங்க. அதுவும் அதிகாரப்பூர்வமாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 27/3/2022 மதுரையில் இதே மாதிரி போஸ்கோ ஆக்டில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடையவர். ஆக இது மட்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் இன்று பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிறோம். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் கல்வி கற்கும் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆக இது உயர்கல்வி அமைச்சர் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று நிகழ்வு நடந்துருச்சு, இதை விட்டுட்டு போக வேண்டியதானே? எங்களால் போக முடியாது. ஏன்னா எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுல நிர்பயா ஃபண்டை எப்படி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க? இதுல இன்னும் ஏன் பலவற்றை மறைக்க பார்த்தீர்கள்? ஏன் உயர்கல்வி அமைச்சரின் கருத்துக்கும்
போலீஸ் கமிஷனரோட கருத்துக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது. ஏன் இன்னொரு சாரை நீங்கள் மறைக்க பார்த்தீர்கள்? அதே போல இன்னைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் தனது குரலை எழுப்பவில்லை? எங்கோ ஒரு மாநிலத்தில இருந்தா உடனே முதலமைச்சர் பேசுவார். தனது மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் நீங்கள் வாயை திறக்கவில்லை? அதுல வேற சகோதரி கனிமொழி சொல்றாங்க, விசாரணை முடிஞ்சிட்டுனா யார் அந்த சார்ல தெரிஞ்சிருதான். ஆக விசாரணை சரியா நடக்காதுன்றதுனால நாங்க பயப்படுகிறோம். ஏனென்றால் குற்றவாளிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இங்கே போராடும் பெண் தலைவர்கள் கைதாகிறார்கள், ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் நடமாடுவார்கள். இதுதான் திராவிட மாடல் அரசு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை போல நிகழ்வுகள் இனிமே நடக்கக்கூடாது. விசாரணை, இன்னொன்று சிபிஐ விசாரணை வந்தால் மட்டுமே இங்கே உள்ள பாராபட்சமான நிகழ்வுகள் வெளிக்கொணரப்படும். அதனால நாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். சொல்ல மாட்டோம். இல்ல, ஆளுநர் அவருக்கு அவர் மிகவும் வலிமையாக சில கருத்துக்களை பதிவு செய்தார். அது மட்டும் இல்ல, அங்கே கேமராக்கள் ஏன் சரியாக வேலை செய்யவில்லை, ஏன் அவுடேட்டட் கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டது, ஏன் உள்ளே ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ளே காவலாளிகள் எப்படிப்பட்டவர்களை அனுமதித்தார்கள், அந்த பெண் ஏன் அவளுக்கு ஒரு சிறப்பு அனுமதி பரீட்சை எழுதுவதற்கு கொடுக்கப்படவில்லை, இதெல்லாம் வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் கிடைக்கும். ஆனா குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று வரும்பொழுது விசாரணை தீவிரமாக நடைபெற வேண்டும். அரசியல் சார்பு உள்ளதனால் அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. சிபிஐ விசாரணை தேவை என்பது எங்களுக்கு கோரிக்கை. இன்னைக்கு காலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கே பாலகிருஷ்ணன் ஒரு அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி இங்க இருக்கா, எந்த போராட்டத்துக்கும் ரேலிக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. 2 days முன்னாடி நாம் தமிழரோட போராட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அன்புமணி அவர்களை டிடைன் பண்ணாங்க. நேற்று மதுரையில பாஜகவும் டிடைன் பண்ணிருக்காங்க. அவரோட கருத்தோட நீங்க ஒத்து போறீங்களா? இல்ல, நான் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டேன். ஏன் கருத்தோட அவர் ஒத்து போறாருன்னு நான் சொல்லுவேன். ஆக அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி இருக்கு. ஆனா இன்னொன்னு கேட்கிறேன், இதே மதுரையில சகோதரி குஷ்பு போன்றவர்கள், உமாரதி போன்றவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா வைகோக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? ஆக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்னா அண்ணன் வைகோவோட பாதிக்கப்படாதா? டங்ஸ்டன் அதுக்கு தீர்வு எப்பவோ மத்திய அரசு சொல்லியாச்சு. ஆனா அதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள். அதே மாதிரி 4-5 நாட்களுக்கு முன்னால் அண்ணன் திருமாவளவன், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர், அதற்கான விவரத்தை சொன்ன பின்பும் நீங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். அப்ப உங்க தோழமை கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி, பாஜகவிற்கு அனுமதி இல்லை. குறிப்பாக பெண் தலைவர்களுக்கு அனுமதி கிடையாது. பெண் தலைவர்கள் 6 மணி வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில வைக்கிறீங்க. இது எந்த விதத்துல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இது மிக மிக மோசமான நிலை. பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர்கள் ஏதோ தீவிரவாதத்துக்கு போற மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உள்ள பூட்டி வச்சிருந்தாங்களா, என்னமோ எல்லாம் தப்பிச்சு ஓடிடுற மாதிரி. ஆக அதுதான், உங்களை பூட்டுவாங்க, குற்றவாளிகள் எல்லாம் ஃப்ரீயா அவங்க சாவி அவங்க கையில கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்குது.